பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்துல சில பேரோட மரணம் தான் எனக்கு சம்பளமே கொடுத்துருக்கு. பாவம் செஞ்சாதான் பணமே சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ செக்கில் கையெழுத்து கேட்கும் போது நான் ஏன் எதுக்குன்னு கேள்வியை கேட்கல. அதே மாதிரி நான் எப்போ எது பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு நீ கேட்கவே கூடாது. இத நீ அட்வைஸ் பண்ண மட்டும் இல்ல, என்னை படைச்ச அந்த ஆண்டவனே இறங்கி வந்து அட்வைஸ் பண்ணா கூட இந்த ராஜதேவன் மாறவே மாட்டான். பாவத்தை கங்கையில கரைக்கலாம், அகம்பாவத்தை கரைக்கவே முடியாதுங்க. அது தானா கரைஞ்சாதான் உண்டு. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஹாய் டாட். ஹாய் மாம். ஹாய். பாத்தியா டாட், 27th ஈவினிங் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்? டெல்லிக்கு போறேன்பா. லைசன்ஸ் விஷயமா மினிஸ்டரோட முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை உடனே கேன்சல் பண்ணுங்க. ஏய், 27th ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோட லயன்ஸ் கிளப் மீட்டிங் இருக்கு, அதை தான் அட்டெண்ட் பண்றீங்க. முடியாது வினோத், இட்ஸ் இம்பாசிபிள். ஐ சே நோ டாட், நோ டாட். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாக்கு கொடுத்துட்டேன். நோ மோர் எக்ஸ்கியூசஸ். பாத்தியாடி என் புள்ளைய? உங்க பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கான். என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி தான் இருக்கான். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை சன். டேய் அண்ணா, 27 ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு 28 மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடு. இல்லைண்ணா அது வந்து சொன்னதை செய்டா. சொல்றது என் மகன். சரிங்கண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ரஞ்சினி. கஷ்டம்னு வந்துட்டா காணாம போறவங்க மத்தியில நீ என் கூட நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சினி. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனில ஜாயின் பண்ண போறத நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல ரஞ்சினி, இவங்கள இல்லைன்னா கூட என்னால தனியா இயங்க முடியும். ஏன்னா தனி ஆளா நின்னு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த சந்திரமதி உருவாக்குன எனக்கு காப்பாத்த தெரியாத என்ன? நிச்சயமா முடியும் மேடம். ஆனா நான் விட மாட்டேன்டி. தேங்க்யூ ஸோ மச். சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ப்ளீஸ் என் கேபினுக்கு வா. ஓகே மேடம். என்ன சார், மேடம் முக்கியமான மீட்டிங்க்கு உங்களை கூப்பிடல போல இருக்கு. கூப்பிட்டா என்ன, கூப்பிடலனா என்ன, ஐ டோன்ட் கேர். என்னைக்கு இந்த ரஞ்சினி பேச்ச கேட்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரொசீஜரா எல்லாம் செய்யணும்னு சொன்னேன், கேட்கல. இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் சம்திங் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, கமிஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கினாங்க. அதான் எவனோ ஒருத்தன் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டான். எப்ப என்ன மதிக்கலையோ, நான் சொல்றத கேட்கலையோ, இனிமே இந்த கம்பெனி இருந்தா என்ன, இழுத்து மூடினா என்ன, நாம இல்லாம சந்திரமதி ரஞ்சினி மட்டுமே இந்த கம்பெனி நடத்திட்டோம். ஏன் சார் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு ஏன் எமோஷன் ஆகுறன்னு வேற கேட்கறியா? காலங்காத்தால டென்ஷன் பண்ணாம போய் வேலையை பாரு. அந்த லாயர் பேரு முத்துக்குமரன். அவன்தான் பொதுநல வழக்குன்னு போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். என்ன எதிர்க்கணும்னா சாதாரண ஆளால முடியாது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த முத்துக்குமரன் வெறும் அம்பு மட்டும்தான். அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த முத்துக்குமரனை வாட்ச் பண்ணு. அவன்கிட்ட காசை வாங்கிட்டு கண்டுக்காம இருக்கிற. என்ன சந்திரா, நான் அப்படிலாம் செய்வானா? எப்ப எனக்கு தெரியாம கேண்டீன் கான்ட்ராக்டையும் பார்க்கிங் கான்ட்ராக்டையும் கொடுக்க லஞ்சம் வாங்கினியோ அப்பவே உன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. சொல்றத கேளு, கேட்டது சரியா செஞ்சு முடி. ஓகே, இதான் உன் வேலை. ஓ மாமா. சரி சந்திரா. ரஞ்சினி, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். புதுசா 52 ஏக்கர்ல நிலம் வாங்க போறேன். 6 மாசத்துல புது ஐடி பார்க் கட்ட போறேன். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம பெர்ஃபெக்ட்டா துவக்கி வைக்க போறேன். ஏற்கனவே நாம கட்டின ஐடி பார்க்ல யாரெல்லாம் இடம் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். எக்ஸலென்ட் ஐடியா மேடம். இத கட்டி முடிக்கிறதுக்குள்ள நாம கட்டி இருக்கிற அந்த ஐடி பார்க்கோட ஸ்டே ஆர்டரை ரத்து செய்ய வச்சிருவோம். அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் கிட்டயும் ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் கிட்டயும் பேசிடுறேன். ஒரு 52 ஏக்கர் இடம் தேவைன்னு பேப்பர்லயும் ஆட் கொடுத்துடுறேன். ஓகே,
பட் ஃபினான்ஸ் மேட்டர் பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு யாரும் தேவையில்லை. நான் ஒருத்தியை சமாளிப்பேன். ஓகே மேடம், இது சம்பந்தமான வேலைகளை நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. ஓகே. சந்திரா, இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவை. இந்த சந்திரமதியை சாய்க்க எவனாலையும் முடியாதுன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னம்மா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் என்னது படிக்கிற புக்கில் பேப்பர்லாம் கிழிச்சிட்டு செல்போனை வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற? என்ன விஷயம்? ஆமா, என் காலேஜ்ல செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பேசாம இருக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் SMS பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியமே பிடிச்சிரும். ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா கிட்டத்தட்ட அதுவும் பைத்தியம் மாதிரி தான். செல்போனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வேண்டாமா, தெரியவே வேண்டாம். தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. முதல்ல காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு. செல்போனால பொண்ணுங்களுக்கு பல விதத்துல தலைவலிங்கிறது உண்மைதான் போல இருக்கு. ஐஸ்வர்யா எங்க மாமா? அவ ரூம்ல தாமா இருக்கா. புத்தகத்தை கிழிச்சு செல்போனை புத்தகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? அவ காலேஜில் செல்போனை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். இவளால செல்போன் இல்லாம இருக்க முடியாதான். அதனால அதை மறைச்சு வச்சு எடுத்துக்கிட்டு போறாளாம். கலிகாலம் எப்படி ஆயிடுச்சு பாரு. இவ எதுக்கு செல்போனை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போகணும்? சூப்பர். ஹலோ கார்த்தி, நான் தாண்டா பேசுறேன். ஓ ஐஸ்வர்யா. ஏய், உனக்கு அறிவே கிடையாதாடி? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஆபீஸ்ல புது பைக் கொடுத்துருக்காங்களாமே? கங்க்ராட்ஸ்டா. அதுல என்ன ஏத்திக்கிட்டு பீச் ரோட்ல வேகமா கூட்டிட்டு போறியா? அப்படியே உன்னை கொண்டு போய் கடல்ல தள்ளிடுறேன்டி. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. அப்படியே சொல்லு கார்த்திகா. ஏண்டி 1 வாரமா லீவ் போட்ட? புது பைக் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? அந்த பைக் நீ இன்னைக்கு எடுத்துட்டு வரியா? அதுல நாம 2 பேரும் டிராவல் பண்ணலாம்டி. இன்னைக்கு எடுத்துட்டு வரியா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? போன வெடி. ஓகேடி, பாய். என்னம்மா? செய்யறதையும் செஞ்சுட்டு என்கிட்ட மறைக்க பாக்குறியா? என்னம்மா சொல்றீங்க? நீ இந்த செல்போனை புக்ல மறைச்சு வச்சியா? ஆமாமா, காலேஜ்ல செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஊருக்கு தான். நீ இந்த சந்திரமதியோட பொண்ணு. நீ செல்போன் எடுத்துட்டு போறத யாரும் கேட்க கூடாது, கேட்கவும் மாட்டாங்க. நீ எதை செஞ்சாலும் தைரியமா செய். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நாம போடுற சட்டம் தான் மத்தவங்களை கட்டுப்படுத்தணும். நாம மத்தவங்க சட்டத்துக்கு கட்டுப்படவே கூடாது. இன்னையில இருந்து நீ எதையும் மறைச்சு வைக்க கூடாது. ஓகே? சரிம்மா. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. எதையும் மறைச்சு வைக்க கூடாதாம்.
கார்த்தி, உன் மேல இருக்கிற காதலையும் நான் மறைச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. நீ சரின்னு சம்மதம் சொல்ற வரைக்கும் எனக்கு வேற வழி இல்லை. கோவர்தன், செங்கல்பட், 9840432227. ஓகே, குட். ஹலோ. சுசி, எஸ் சார். அப்பா ஃப்ரீயா இருக்காங்களா? இல்ல சார், ஒரு டீலர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. 10 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. ஓகே, அப்ப 10 நிமிஷம் நீ ஃப்ரீ தானே? எஸ் சார். கொஞ்சம் என் கேபினுக்கு வாயேன். வரும்போது சும்மா வராத, ஏதாவது ஃபைல் எடுத்துட்டு வா. ஓகே சார். May I come in, Yeah, sir? come in. Yes, sir. சுசி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சுசி. Thank you, sir. இந்த சண்டே நீ ஃப்ரீயா? Sir. ஏன் சுசி, ஏன் டென்ஷன் ஆகுற? சண்டே ஃப்ரீயான்னு தானே கேட்டேன். எங்கேயா பிக்னிக் போலாமா அப்படின்னு கேட்டேன். எங்க போலாம் நீயே முடிவு பண்ணு. இப்பெல்லாம் சில கம்பெனிகள்ல சண்டேல ஒர்க் பண்ணோம்னா ஓவர் டைம்னு எக்ஸ்ட்ரா காசு தராங்க. ஆனா என்னோட நீ ஒரு நாள் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஓவரா பணம் கிடைக்கும். Sorry, sir. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. குட், ஐ லைக் யூ. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொன்ன பாரு, ஐ லைக் யூ. செருப்பால் அடிப்பா நீ எமோஷனல் ஆகல. எங்க அப்பா கிட்ட சொல்வேன்ட்டு கான்வென்ட் படிக்கிற பொண்ணுங்க மாதிரி சொல்ல தெளிவா பதில் சொன்ன சுசி, ஐ லைக் யூ. சுசி, என் மனசுல வர எண்ணங்களை நான் கட்டுப்படுத்த மாட்டேன். அதுக்காக யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சுசி, நீ யாரையா லவ் பண்றியா சுசி? ஆமா சார், என் அத்தை பையனை. பேரு? பார்த்த சாரதி. லக்கி ஃபெலோ. ஹலோ வினோத். எஸ் டாட். உடனே என் கேபினுக்கு வாப்பா. ஓகே டாட், பை டாட். சுசி, யூ கேன் கோ டு யுவர் சீட் நவ். நான் சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்காத, நிம்மதியா வேலையை பாரு. ஓகே சார். நோ நோ மிஸ்டர் சேகர், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐடி பார்க்க யாரோ ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டதுனால இனாகிரேட் பண்ண முடியாம போனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீங்க இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுக்காக அட்வான்ஸா 3 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி செக் அனுப்பியிருக்கீங்க. இப்ப அது அவசியமா? இல்ல மேடம், ஸ்டே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா அப்புறம் நமக்கு டைம் குறைவாயிடும். இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க, முழுசா பணம் கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் மறுநாளே ஆக்குபை பண்ணிப்பாங்க மேடம். அதான் மேடம். சோ நீங்களா எதையோ நினைச்சுக்கிட்டு பணத்தை சாங்ஷன் பண்ணி அனுப்புவீங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்களா? சரி, ஓகே, என்கிட்ட கேட்க வேண்டாம். என்னோட ஸ்தானத்துல இருக்கிற ரஞ்சினி கிட்ட கேட்டுக்கலாம்ல? கேட்கல, கேட்கவும் மாட்டீங்க. காரணம் ஈகோ. நானும் பார்த்துட்டு வர சேகர், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பொறுப்போட வேலை பாக்குறதுல அப்பப்ப லீவ் வேற போடுறீங்க. ரஞ்சினி, சேகர் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்காக 3 லட்சம் அட்வான்ஸ் செக் அனுப்பின விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். யாருக்கு செக் போட்டாலும் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னேன். ஆனா மிஸ்டர் சேகர் அதை ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே நான் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாப் பேமெண்ட் லெட்டர் கொடுத்துட்டேன். அந்த கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டர் உங்களுக்கு தான், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால 1 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ போயிருக்கிற செக்கை கூட பேங்க்ல போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் மேடம். குட். பாத்தீங்களா மிஸ்டர் சேகர், உங்க ஈகோ எவ்வளவு வேலை செய்ய வச்சிருக்குன்னு? போங்க. இனிமேலாவது போய் ரஞ்சினியோட கோஆபரேட் பண்ணி பொறுப்பா நடந்துக்குங்க. யூ மே லீவ் மிஸ்டர் சேகர். மே கம் இன் டாட்? எஸ், கம் இன் வினோத். வாட் ஹேப்பன்? அந்த லேண்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? மேடம், 52 ஏக்கர் நிலம் தேவைன்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோம்ல,
அதை பார்த்துட்டு கோவர்தன் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. செங்கல்பட்டு ஏரியாவுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல 52 ஏக்கர்ஸ் இருக்கா. அது அவருக்கு சொந்தமான இடமா. அந்த இடம் நமக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சேல் பண்றதுக்கும் ரெடியா இருக்காரு. ஸோ நம்ம ஃபேக்டரி கட்ட அதான் ரைட் பிளேஸ்னு நினைக்கிறேன் டாட். பிகாஸ் அங்க ரோட்வேஸ்லாம் கரெக்டா இருக்கு, ரயில்வே ஜாயினிங்கும் இருக்கு, பிளஸ் அது இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து நல்லா டெவலப் ஆகிற ஏரியா. ஸோ அங்க ஃபேக்டரி கட்டினா வில் பி பெனிஃபிட்டட். வாட்டர் ப்ராப்ளம் நோ டாட் அப்சல்யூட்லி நோ. தென் லேண்ட் அப்போ பார்க்க போகலாம். அவர் சென்னையில தான் இருக்காரா மேடம்? நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே இடத்த போய் பார்த்துடலாம். யூஆர் ரைட் ரஞ்சினி. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நாம அங்க இருப்போம். சரி, அந்த பார்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே மேடம். குட், வெரி குட். 1 மினிட். ஒன் மோர் திங். இன்னைக்கு நான் எடுக்க போற முடிவு என் வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறதா இருக்கும். போன தடவை மாதிரி இந்த தடவை நான் தோக்க தயாரா இல்ல.